வணக்கம். இப்போ உங்களுக்கு நான் பிஸ்கட் பால் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மேரி பிஸ்கட், அமுல் மில்க் மேட், கொக்கோ பவுடர், அமுல் பட்டர். மேரி பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். மிக்சியில் போட்டுறாதீங்க, இப்படி தான் பொடிக்கணும். மிக்சியில் போட்டாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி ஒரு பேப்பரில் வச்சு பொடிச்சு இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நல்லா பொடிச்சிக்கணும். எல்லாம் நான் பொடிச்சிட்டேன். இந்த ஒரு சைஸ் மில்க் மேடுக்கு இந்த ஒரு பாக்கெட் பிஸ்கெட் போதும். உங்களுக்கு நிறைய வேணுனாக்கா நீங்கள் பெரிய மில்க் மேட் பாக்கெட் வாங்கலாம். அதெல்லாம் பொடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்படி போட்டிடுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கணும். மிக்சியில் போடக்கூடாது, குறைன்னு இருக்கணும். இது ஒரு பாக்கெட்டு பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. இதோட பெருசு வாங்கினாலும் இன்னும் நிறைய பால் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிஸ்கெட் வாங்கணும். மேரி பிஸ்கெட்டில் மட்டும்தான் பண்ணணும், வேறு எந்த பிஸ்கெட் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வேறு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் இது கொஞ்சம் தேவைப்படும். அது அப்புறமா கடைசியில் உங்களுக்கு புரியும் எதுக்கு எடுத்து வைக்கிறது. கொஞ்சம் போடும். இப்போ இதில் இந்த கொக்கோ பவுடரை கலக்கிறேன். கொஞ்சம் அப்படி கலந்துக்கணும். கொஞ்சம் கொக்கோ பவுடர் இப்படி கலந்துட்டு இது எப்படியே கலந்துக்கினாக்கா நீங்கள் இதை வெளியிலேயே வச்சுக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் வெளியில் இருக்கும். ஒரு 10-12 நாள் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் பண்ணிங்கன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அதுங்களே தானாக ஒரு நாளைக்கு பண்ணலாம். இப்போது இந்த மில்க் மேடை இதில் அப்படியே ஊற்றலாம். ஊற்றி கொஞ்சம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பேசிக்கணும். அவ்வளோ டைட்டாக வேணால் இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு கொக்கோ பவுடர், இந்த மில்க் மேடு, இந்த பிஸ்கெட் வரும். இது 3 ஐட்டம் தான் போட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு அப்படியே நல்லா அப்படி பால் மாதிரி உருட்டலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒன்று செட் ஆகணும். அது அப்படியே இது ஒன்று ரொம்ப ஈஸி தான். அது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வீட்டில் உங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் பட்டர் எடுத்து இப்படி கையில் கொஞ்சம் தடவிக்கிங்க. ஏன்னா அப்போ நம்ம கையில் வந்து ஒட்டாத இருக்கும் பால். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அது எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பிஸ்கெட்டு, அதில் போடணும். அப்படி நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பரவாயில்ல. போட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் தடவினாங்க உங்களுக்கு ஒட்டாத இருக்கும். பாலும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பாலாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் பொடி, பிளெயின் பிஸ்கட் பொடியில் இப்படி நம்ம சும்மா இப்படி ஓட்டிட்டு இப்படி வைக்க வேண்டியதான். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். அது பார்க்குறதுக்கும் ஒரு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதனுடைய வேலை அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது அவ்வளோதான். இப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு இங்கே பண்ணிட்டுணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பாலையும் இந்த பிஸ்கட் பொடி வச்சுக்கிட்டு அதை போட்டு வச்சுருங்க. நீங்கள் பிஸ்கட் பால் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தாக்க
இது கொடுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.